ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்குங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவுக்கு ஏற்ற மாதிரி தூளுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம் எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கோங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ரோல் பூரி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கிறிஸ்பி ரோல்ஸ்ன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைட்டான பால் மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போது இதை 4 உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தேய்ச்சி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா உருட்டுனதுக்கு அப்புறமா நான் டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேர்கோடு எல்லாத்துலேயும் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் கோடு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டிசைனில் தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த டிசைன் விருப்பமாக இருக்குதோ அந்த டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஓரங்களை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டைமண்ட் ஷேப்பில் மட்டும் நம்ம இன்னொரு ரோல் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இது நல்லா ரோல் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஷேப்பையும் தனியாக விட்டுட்டு கார்னரில் இருக்குது பாருங்கள், நமக்கு எக்ஸ்ட்ரா பிட்டுங்க, அதை இந்த மாதிரி டைமண்ட் பூரி கட்ஸ் மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் தனியாக பொரித்து எடுத்துடுறேன். இது எந்த அளவுக்கு பொரியணும்னா நல்லா கிறிஸ்பியாக கலகலன்னு சத்தம் வரும். நமக்கு எண்ணெயில் நம்ம திருப்பும் போதே அந்த மாதிரி சத்தம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், எண்ணெயிலேயே நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வந்துடுச்சு. நல்லா அந்த கலகல சத்தமெல்லாம் சூப்பராக வருது. நல்லா இது இப்போ கிறிஸ்பியாக இருக்கும். இதை இப்போது எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம கரெக்டான டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத இந்த மாதிரி மென்மையாக ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம டைட் கொடுக்காம வெளியே மட்டும் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும். நம்ம அப்படி உள்ளுக்குள்ளே அழுத்தம் நிறையா கொடுத்து அது ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம சாப்பிடும் போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மென்மையாக உருட்டி லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி ஒட்டிக்கணும். இப்போது நம்ம ரோல் பண்ணி வச்ச எல்லா ரோல்ஸையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கடைசி பைட் வரைக்கும் மொறுமொறுன்னு ரொம்பவே க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது கிறிஸ்பி ரோல்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் சாஸில் கெச்சப்பில் சொட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கொஞ்ச நேரத்திலே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி, கூடவே ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.